பங்களாதேஷ்ல இந்த ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு. இதை கேட்கும் போது எனக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரு லேடி அவங்களோட குழந்தைய, அதாவது கை குழந்தைய பெட்ல போட்டுட்டு ஒரு கேமரா செட் பண்ணிட்டு எங்கேயோ போயிருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த சைடு வந்து அந்த குழந்தையோட அத்தை அந்த குழந்தையோட காலை முன்னாடி போறமா அழுத்தி உடைச்சிருக்காங்க. ஸோ அந்த குழந்தை ரொம்பவே பயங்கரமா அழுதுருக்கு. ஸோ இவங்க அம்மாவுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் அங்கே கேமரா செட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ இது ஒரு எவிடன்ஸாக வச்சுட்டு இப்போ இந்த ஒரு வீடியோ சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக பரவிட்டு வருது. ஸோ என்ன ஒரு பிரச்சனை இருக்கட்டும் சரி, ஏன் அவங்க அம்மா விட்டுட்டு போனாங்க, ஸோ அது எவிடன்ஸ்க்காக எதுக்கு கலெக்ட் பண்ணணும்னு நினச்சாங்க, ஸோ அவங்க அத்தை எதுக்கு இப்படி காலை உடைச்சாங்க அப்படின்றது யாருக்குமே தெரில. பட் என்ன ஆனாலுமே இப்போ அந்த குழந்தைக்கு கால் உடஞ்சி ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒருத்தவங்க வீட்டில் எத்தனை பிரச்சனை வேணா வரலாம், பட் அது குழந்தைங்க மேலே காட்டணும்னு எந்த அவசியமே கிடையாது. இப்போ கூட ரீசெண்டாக கேரளாவில் ஒரு இன்சிடென்ட் இருந்தது. ஒரு லேடி அவங்களோட கள்ளக்காதல் மூலயமா அவங்களோட குழந்தைய ரொம்ப கொடூரமாக சித்திரவதை பண்ணி சாவடிச்சு கொண்டுட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் இப்படி பண்ணுறானுங்கன்னே தெரில, எதுக்கு இந்த குழந்தைய பெற்றுக்கணும், எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. பட் இந்த இன்சிடென்ட்டில் என்ன நடந்துச்சு சொல்லிட்டு இன்னும் டீட்டெயிலாக வரல. ஸோ வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்மளோட பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.